ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் ரமதானுடைய மாதம் பல்வேறு அமல்கள் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக, ஒரு வரமாக அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். ரமதான் முடிந்து நம்முடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை, ரமதானுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு வகையான சோதனைகள் இந்த உம்மத்தை சூழ்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். தீர்வு தெரியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வோம், எவ்வாறு நாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்போம் என்று நமக்கு தீர்வு சொல்வதற்கு ஒரு வழிகாட்டி இல்லை. அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். உம்மத்துடைய புலம்பலை பார்க்க முடிகிறது. எதனால் இந்த சோதனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இந்த உம்மத்தை அல்லாஹ் இந்த துனியாவிலே துன்பப்படுவதற்காக வேண்டியே அனுப்பியிருக்கிறானா என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு குரலையும் நாம் பார்க்கிறோம். உண்மை அப்படி அல்ல. இந்த உம்மத்து அல்லாஹ்வையும் அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதரையும் நம்பியதற்காக துன்பப்படுகிற சமூகம் அல்ல. அல்லாஹ் அப்படித்தான் சொல்வான், மா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த வேதத்தை நாம் இறக்கியது நீங்கள் துன்பப்படுவதற்கு அல்ல. உண்மையிலுமே இந்த உம்மத்து உலகத்திலே உயர்வனுடைய உச்சத்தை தொட்ட ஒரு சமுதாயம். அந்த உயர்வை உலகத்திலே வேற எந்த சமுதாயமும் தொட்டிருக்க முடியாது. கண்ணியத்தினுடைய சிகரத்தை தொட்ட சமுதாயம், ஆட்சி அதிகாரத்தினுடைய சிகரத்தை தொட்ட சமுதாயம். உலகத்தில் வேற எந்த சமூகமும் மிக நீண்ட நெடிய காலங்கள் உலகத்தினுடைய மிக நீண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்தது கிடையாது. அதுதான் உண்மை, வரலாறு. மற்ற யாராக இருக்கட்டும், இன்றைக்கு மத்தியில் இருக்கிற அரசு என்ன, ஒரு 10 ஆண்டுகள் முடிந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இல்லையா? அடுத்து இன்னும் எத்தனை வருஷம் இருப்பாங்களோ அவ்வளோதான். என்ன இருந்தாலும் இந்த சமுதாயம் 1300 ஆண்டுகள் உலகத்தை ஆட்சி செஞ்ச சமுதாயம். ஆங்கிலேயர்கள் எல்லா நாடுகளையும் கைப்பற்றினாங்க. எவ்வளவு காலம் ஆட்சி செஞ்சாங்க? ஒரு 200 வருஷம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு 100 வருஷம் அப்படியே அடக்கி வச்சாங்க, அவ்வளோதான். அடுத்த 50 வருஷம் போராட்டங்கள், அதுக்கு அடுத்த 50 வருஷம் அவங்களே பல நாடுகளை விட்டு துண்டக்கான துணியக்கான ஓடி போயிட்டாங்க. முடியல அவங்களால. யோசிச்சு பாருங்க, உலகத்தில் யாருமே ஒரு 200 வருடத்திற்கு மேலே ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்களான்னா இல்லை. ஆனால் இந்த உம்மத்துடைய வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த உம்மத்துடைய வரலாறு ஹுலஃபாய் ராஷிதீன்களில் ஆரம்பித்து அப்படியே அவங்க ஆட்சி காலத்தில் வெவ்வேறு பகுதிகள் வெற்றி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது பல பகுதிகள், சையதுனா அபூபக்கர்லானுடைய காலத்தில் பல பகுதிகள், உமர்லானுடைய காலத்தில் எண்ணிலடங்காத பகுதிகள். இப்படியே ஹிலாஃபத்து விரிவடைந்து அப்புறம் உமவியாக்களுடைய காலம், பிறகு அப்பாசியாக்களுடைய காலம், பிறகு ஆங்காங்கே கொஞ்சம் ஃபாத்திமியன்கள் ஆட்சி செஞ்சாங்க. பல்வேறு ஆட்சிகள். எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 1300கள் வரைக்கும் உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி பரவி இருந்தது. ஒட்டுமொத்த ஹிலாஃபத்து இல்லாவிட்டாலும் உந்துலுஸ்ல ஸ்பெயினில் 800 வருஷம், இந்தியாவில் அங்கும் இங்குமாக சேர்த்து மட்டும் 800 வருஷம், உலகத்தை எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த துருக்கிய ஹிலாஃபத்துடைய காலம் 1924 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், இவ்வளவு காலங்கள் ஆட்சி செய்கிற தகுதியும்
ஆட்சி செய்யக்கூடிய எல்லோரையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சக்தியையும் அல்லாஹ் முஸ்லிம்களை தவிர யாருக்குமே கொடுக்கல. இப்போ இவங்க இருக்கிறாங்க, 15வது வருஷத்தை நோக்கி போகிறாங்க. தாக்கு பிடிக்குமா தெரியாது, மற்ற மக்களே இவங்களுடைய ஆட்சியை ஏற்றுப்பாங்களா தெரியாது. அதான் நடந்துச்சு உலகத்தில். ஒரு 100 வருஷம்தான், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்க. அப்படியானால் இந்த உம்மத்து தான் உலகத்தை அதிகமாக ஆட்சி செய்தவர்கள், அதிக நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்கள். கடந்த ஒரு 100 வருட காலங்கள் தான் இந்த உம்மத்தினுடைய வீழ்ச்சியினுடைய காலமாக பார்க்கிறோம். ஒரு 100 வருஷம்தான் இந்த உம்மத்துடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது. இந்த 100 வருட காலங்களில் நாம் சந்தித்த இந்த வீழ்ச்சிக்கான காரணங்கள் நம்மை சார்ந்தது தான், நம்முடைய திட்டமிடாமை சார்ந்தது தான், நம்முடைய அரசியல் அறிவு குறித்த போதாமை சார்ந்தது தான், உலக பொது அறிவில் நாம் பின்தங்கியதன் காரணம்தான். எல்லாமே நாம தான் காரணம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி, இந்த சமுதாயத்தினுடைய உயர்வு என்பது அல்லாஹ் வெறும் வணக்கத்தில் மட்டும் வைக்கல. வெறுமனே வணங்குங்க போதும், வணக்கமும் தேவை, இது ஆன்மீக பலத்தை தரும். அதே நேரத்தில் அறிவும் தேவை. எதிரிகளுக்கு எப்படி எதிரிகளுக்கு முன்னால் நிற்கணும், போராடணும், அறிவும் தேவை. ஆனால் இந்த உம்மத்து அந்த அறிவுலகத்தில் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளையும் செய்து மேற்கத்தியர்களிடம் ஒப்படைத்து விட்டு இஸ்லாம் துண்டு துண்டாக நாடு நாடுகளாக பிரிந்தாங்க. சரி, அப்படி பிரிந்தவர்கள் ஏதாவது இராணுவ பலத்தை வச்சிருக்கிறாங்களா? இல்லை. ஆயுத பலத்தை வச்சிருக்கிறாங்களா? இல்லை. எதுவுமே இல்லாமல் பின்தங்கி இருக்கிற ஒரு சமுதாயமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். உலகத்தை ஆட்சி செய்த சமூகம். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு முஸ்லிம் உலகத்தின் எந்த மூலையில் அவருடைய ஒடுக்கப்பட்ட குரல் கேட்குமேயானால், பாதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிமுடைய குரல் கேட்டுச்சுன்னு சொன்னால், அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனை இல்லாத காலம். ஆனால் அந்த குரலும் ஹலீஃபாவுக்கு வந்துடும், ஹலீஃபாவுக்கு வந்துடும். அது எத்தனை நாள் கழித்து வந்ததோ தெரியாது. வந்துச்சுன்னு சொன்னால் உடனடி நடவடிக்கை தான். ஹலீஃபாவுடைய நடவடிக்கை உடனடியான நடவடிக்கை தான். அப்படி இருந்துச்சு. எனவே தான் உலக நாடுகள் எல்லாம் முஸ்லிம்களை கண்டு பயந்தாங்க. இதுதான் துருக்கிய ஹிலாஃபத்து, கடைசி ஹிலாஃபத்து முடிகிற வரைக்கும். துருக்கியில் இருந்த கடைசி ஹலீஃபா அப்துல் ஹமீத் அவர்கள் பாண்டிச்சேரியில் நடக்கிற பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறார். பாண்டிச்சேரியில் ஒரு பள்ளிவாசல் பக்கமாக மாற்று மதத்தவருடைய ஊர்வலத்தை வச்சு ஒரு பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையை துருக்கி ஹலீஃபாவுக்கு தெரிவிக்கிறாங்க. துருக்கி ஹலீஃபா இந்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொள்றாரு. இந்திய அரசாங்கம் என்ன பிரச்சனை போய் பாருங்கிறாரு. வந்து பார்க்கப்படுது. இதுதான் ஒரு ஹலீஃபாவுடைய பவர், ஒரு தலைமை இருந்துச்சு அப்படி. ஆனால் இன்னைக்கு முஸ்லிம்களுக்காக கேட்கிற குரல் கிடையாது. முஸ்லிம்களுடைய குரலை கேட்க ஆள் இல்லை. நம்ம கற்பனை பண்ணிக்கொள்ளலாமே தவிர, கண்மண்ணால் நடக்குது, கஸ்ஸாவுடைய கொடூரம் நடக்குது, சின்ன பின்னமாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு நகரம் ஒட்டுமொத்தமாக அழிந்த வரலாறு நாம் நம்ம காலத்தில் இப்போ தான் பார்க்குறோம். துண்டு துண்டாக நாங்கள் சிதறது எல்லாமே. அப்படியான ஒரு காலத்தை பார்க்குறோம். யாருமே என்னங்க தட்டி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. இதையெல்லாம் அவங்க கண்டு ஒரு சின்ன ஒரு கண்டன குரல், அந்த கண்டன குரலுக்கு மதிப்பே கிடையாது, அது வேறு விஷயம். ஒரு லெட்டர் பேடில் ஒரு குரல் கொடுக்க கூட இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் தயாரில்லை என்கிற அளவுக்கு தான் நாம் பலவீனமாக இருக்கிறோம். இன்றைய நம்முடைய பலவீனத்தை பார்த்தா எனக்கு தோன்றுவதெல்லாம் ஒன்று தான். இன்றைக்கு நம்முடைய நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையோடு தாயிஃபுக்கு வந்தாங்க. தாயிஃபில் உள்ளவர்களாவது நமது பேச்சை கேட்பாங்கன்னு சொல்லி அந்த தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டப்பட்ட நேரத்தில் மனதளவில் ரொம்ப நொந்து போயிட்டான், ரொம்ப உடஞ்சிட்டான். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மனமுடைந்த சம்பவம் எது அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு தாயிஃபை தான் சொல்லுவாங்க. தாயிஃபில் நான் விரட்டி அடிக்கப்பட்டேன் அல்லவா, அதுதான் என் வாழ்க்கையில் மனமுடைந்த சம்பவம். அந்த தாயிஃபிலிருந்து மனமுடைந்து திரும்புகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஒரு உருக்கமான முனாஜாத்து செய்வாங்க. இன்னைக்கு இந்த உம்மத்து எல்லாருமே அந்த முனாஜாத்தை செஞ்சால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. நாம் வக்ஃபு கண்டன ஆர்ப்பாட்டங்களில் கூட மத்திய அரசேன்னு முழங்குற முழக்கம் நாம் சத்தம் போடுற இடத்தை தாண்டி போக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யா அல்லாஹ், நான் என்னுடைய பலவீனத்தை உன்னிடமே நான் முறையிடுகிறேன், என்னிடம் எந்த தந்திரமும் இல்லை. அந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படியே நம்ம சொல்லலாம், யா அல்லாஹ், எங்களுடைய பலவீனத்தை உன்னிடமே முறையிடுகிறோம், எங்களிடம் எந்த தந்திரமும் இல்லை.
இந்த அரசு அடுத்து பொது சிவில் சட்டம் எல்லாமே வருது. அடுத்து முஸ்லிம்களை 2ஆம் குடிமக்களாக்குற சட்டம், முஸ்லிம்களுடைய சொத்துகள் பறிபோகிற சட்டம் எல்லாம் வந்துட்டு இருக்குது. எங்கள்கிட்ட எந்த தந்திரமும் இல்லை, யாரும் எங்களுக்கு உதவி செய்வார் இல்லை. யாரெல்லாம் எங்களை யார்கிட்ட ஒப்படைக்க போற? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யாரெல்லாம் யார்கிட்ட நீ என்ன ஒப்படைக்க போற? என்னை கருவறுக்க நினைக்கிற எதிரியிடமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதே தான். யாரெல்லாம் எங்களை யார்கிட்ட ஒப்படைக்க போற? எங்களை கருவறுக்க நினைக்கிற எதிரியிடமா எங்களை ஒப்படைக்க போகிறாய்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வலிகளோடு சொன்னாங்களோ இன்னைக்கு அதே வலியோடு நாம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எல்லா கண்டன ஆர்ப்பாட்டங்களிலும் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் எங்களை யார்கிட்ட ஒப்படைக்கிற? எங்களை வேரோடு அறுக்க ஒருத்தன் காத்துட்டு இருக்கிறானே அவன்கிட்டயா ஒப்படைக்கிற? இப்படி அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுதான் அந்த முனாஜாத்துடைய உச்சகட்டமான வார்த்தை. யாரெல்லாம் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், வக்ஃபு சட்டம் வரட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேணாலும் எங்கள்கிட்ட இருந்து பறிபோகட்டும், உன்னுடைய பொருத்தம் மட்டும் பறிபோக விட வேண்டாம். நீ பொருந்தி கொண்டால் இந்த இழப்புகளையெல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஜாத்தை அப்படிதான் முடிப்பான். எவ்வளோ அழகான முனாஜாத்து பாருங்க. இன்றைக்கு அந்த முனாஜாத்து தான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. நம்ம தனிமையில் கூட்டத்தில் எல்லாம் நாங்கள் ரொம்ப பலவீனத்திலும் பலவீனமாக இருக்கிறோம். வரலாற்றில் உம்மத்து இவ்வளவு பெரிய பலவீனத்தை எந்த காலகட்டத்திலையும் சந்திக்கல. யாரெல்லாம் எங்கள்கிட்ட எந்த தந்திரமும் இல்லை, எந்த அரசியல் தந்திரமும் இல்லை. அரசியல் ரீதியான போராட்டங்கள், ஜனநாயக போராட்டங்கள் எதுவுமே முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல ஜனநாயக போராட்டம் செய்தால் உங்களுக்கு புல்டோசர்கள் வரும் பதிலாக, எல்லாத்தையும் இழந்து நிற்பீங்க, எல்லாம் அழிஞ்சிடும், ஒன்றுமே இல்லை, எங்கள்கிட்ட தந்திரங்கள் இல்லை. ஏதோ தமிழ்நாடு மாதிரியான சில ஏரியாக்கள்ல கொஞ்சம் நாம மூச்சு விட முடிகிறது, கொஞ்சம் எதிர்ப்பை காட்ட முடியுது. இல்லைன்னா அதுவும் முடியாத மாநிலங்கள் இருக்குது. எல்லாம் எங்கள்கிட்ட யாரை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிட வேண்டிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டில் நாம் இருக்கிறோம். அருமையானவர்களே, உம்மத்துடைய பெரிய நிலைமை என்னன்னா, இன்றைக்கு இந்த சமூகம் அல்லாஹ் சொல்லக்கூடிய பெயரை தனக்கு சூட்டிக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு பெயர்கிற சூட் என்ன? உம்மத். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும், நீங்க எல்லாரும் உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்தை உம்மத்துன்னு சொல்லுவாங்க. நாம தேவபந்தி, பரேலவி, அஹ்ல ஹதீஸ், சலஃபி, இப்படி 1008 பெயர்களாக நாம பிரிஞ்சு கிடக்கிறோம். அல்லாஹ் சொல்கிற ஒரே உம்மத்துன்னு வாங்க. விளக்கம், மார்க்கத்தை விளங்குறதுல ஆளுக்கு ஒரு பார்வை. இந்த உம்மத்து ஒன்றுபடணும்னு சொன்னா ஒரே விஷயம்தான் இருக்கு. நல்ல பதிவு செய்யுங்க. உம்மத்து அவரவர் கொள்கையில் இருக்கட்டும். யாரும் நீங்க இன்னொருத்தருடைய கொள்கைக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்க மார்க்கத்தை உங்களுடைய பெரியவர்கள் வழியா எப்படி புரிஞ்சீங்களோ அப்படி இருந்துக்குங்க. அதை விட்டு கொடுத்து ஒற்றுமை கியாமத்து வரைக்கும் வராது. ஏன்னா கருத்து வேறுபாடு என்பது சஹாபாக்களிடம் இருந்து இருந்தது, 14 நூற்றாண்டுகளாக இருக்குது, கியாமத்து வரைக்கும் இருக்கும். கருத்தை ஒன்றுபடுத்த முடியாது. ஆனா உம்மத்து ஒன்றுபடலாம். உம்மத்து யாரு? கபர்ல கேட்கிற 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு இந்த உலகத்திலே எல்லாரும் ஒரு பதில் தான் சொல்லுவோம். அவன் எல்லாரும் உம்மத். மன் ரப்புக்க, ஒமா தீனுக்க, ஒமன் நபியுக்க. கபர்ல இந்த 3 கேள்வி தானே. உன் ரப்பு யாரு? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய நபி யாரு? இதான் 3 கேள்வி. இந்த 3 கேள்வியை தவிர கபர்ல நீ தேவபந்தியான்னு கேட்கப்படுமா? நீ பரேலவியான்னு கேட்கப்படுமா? நீ அஹ்ல ஹதீஸான்னு கேட்கப்படுமா? நீ சுன்ன ஜமாத்தான்னு கேட்கப்படுமா? இல்லையே. இந்த 3 கேள்விக்கு கபர்ல என்ன பதில் சொல்லுவீங்க? துனியால யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, எந்த முஸ்லீம்கிட்டையும் கேளுங்க. மன் ரப்புக்குன்னு கேட்டா என்ன சொல்ல போறான்? ஒரு தேவபந்திட்ட கேட்டாலும் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. காசிம் 400 சொல்ல போறாரு, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்படியே பதில் சொல்லுவாரு, அல்லாஹ் தான். உன்னுடைய மார்க்கம் என்ன? உலகத்தில் உள்ள 150 கோடி முஸ்லிம்களும் என்ன சொல்லுவான்? தீனியல் இஸ்லாம், என் மார்க்கம் இஸ்லாம். இல்லையா? உன்னுடைய நபி யாரு? உலகத்தில் உள்ள 150 கோடி முஸ்லிமும் சொல்லுவான் என் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த 3 கபர்ல கேட்கப்படுகிற 3 கேள்விக்கும் துனியால எல்லா முஸ்லிமும் இதே பதில் தானே சொல்லுவான். இந்த 3 பதிலும் சேர்ந்தவன் தான் உம்மத்து. அவ்வளவுதான். இந்த உம்மத்துங்கிற பேர்ல ஒன்றிணையுங்கள். அல்லாஹ் இந்த உம்மத்தை ஒரே உம்மத்துங்கிறான். இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா, நீங்கள் ஒரே சமுதாயம். வஅன ரப்புக்கும் ஃபஅபுதூன், நான் தான் உங்க ரப்பு, என்ன வணங்குங்க. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? எல்லா முஸ்லிம்களும் ஒன்று தானே. அதைத்தானே நீங்க ஹஜ்ஜில் பார்க்குறீங்க, 2 ஹரம்ல பார்க்குறீங்க. உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட முஸ்லிம்களும் அங்க ஒன்னா சேர்றோம்.
இல்லையா? விதவிதமான தொழுகையை பார்க்குறீங்க, பிரச்சனையாக இருக்குது. இதுதான் எல்லா இடத்துலையும் வந்தால் போதும். அங்கே எல்லா விதமும் பார்க்குற ஒருத்தன் கையை கீழே போட்டு தொழுகிறான் இல்லையா? ஒருத்தர் கையை தூக்குறதே கிடையாது. ஒருத்தர் ருக்குக்கு போயிட்டு வந்து அல்லாஹ் அக்பர்னு சொல்லி திரும்ப கையை கட்டிக்கிறாரு. எல்லாம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த முறைகளில் சில முறைகளில் தொழுதாங்க. அதிகமாக எதை செஞ்சாங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்களா? மதீனால பார்க்குறீங்க, மக்கால பார்க்குறீங்க, ஹஜ்ஜில் பார்க்குறீங்க. ஒவ்வொரு முறைகள் இருக்குது. உம்மத்து வந்து இந்த ஹஜ்ஜில் பார்க்குற இந்த காட்சியை ஹஜ்ஜுக்கு பிறகு உலகம் முழுவதும் எல்லாருமே உம்மத்து தான். நமக்கடையில் மேடை போட்டு ஒருத்தனை தாக்காதீங்க. யார் மார்க்கம் சொல்வது என்று பேசாதீங்க. யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் குற்றம் சொல்லாதீங்க. நம்முடைய அஸ்திவாரத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். நாம் ஒருத்தர் மீது ஒருத்தர் கல்லெறிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்முடைய அஸ்திவாரம் ஆட்டங்காணுது இல்லையா? அஸ்திவாரம் ஆட்டங்காணுகிற நேரத்தில் உம்மத்து ஒருவர் மீது ஒருத்தர் மீது கல்லறியுது. நீ சரியா நான் சரியான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் இல்லையா, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு மகத்தான வீரர். பைத்துல் முகத்தஸ் 90 வருட காலங்கள் கிறித்தவர்களிடம் இருக்கிறது. மீட்டணும், யாரோ போராடி மீட்க முடியல. அவர் கையில் அதிகாரம் வருது. அதிகாரம் வந்ததுமே எடுத்ததும் அக்ஸாவை மீட்டல்ல. ஏன்னா என்னைக்கும் நிதானம் தேவை. முஸ்லிம்கள் எப்போது நிதானம் இழக்கிற, பதற்றம் அடைகிற ஒரு சமுதாயம். நம்முடைய எதிரிகள் பாருங்க, ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இந்த நிலையை இப்போதான் அடைஞ்சிருக்கிறாங்க. அவருடைய ஒவ்வொரு எட்டும் நிதானம். 100 வருஷம் 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு நிதானம் 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 எடுத்ததுமே பாபரி மஸ்ஜிதை இடிச்சாங்களா? இடிக்கல. அந்த நிதானம் தான், அவருடைய திட்டமிடல் தான். சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுமே அக்ஸாவை மீட்டல்ல. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அக்ஸாவை மீட்டெடுப்பீங்கன்னு நினச்சாங்க மக்கள்லாம், நீங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த முயற்சியில் இறங்காமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்லை, எனக்கு முன்னவர்கள் எப்படி தோல்வி அடைஞ்சாங்கங்கிறத நான் பாடமாக கற்கிறேன். அவங்கெல்லாம் தோற்றதுக்கு காரணம் அக்ஸாவை மீட்டெடுக்க போராடும் போது இந்த உம்மத்து பிரிஞ்சு கிடக்குது. பிரிந்து கிடக்கிற இந்த உம்மத்தை வைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்க முடியாது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்? முதல்ல எல்லாரையும் ஒன்றிணைக்க போகிறேன். அவர் காலத்தில் தரீகாக்கள், பல வகையான தரீகாக்கள் ஆளாளுக்கு பிரிஞ்சு கிடக்கிறாங்க. நோக்கம் என்னங்க? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறது. அந்த வகையில் ஆன்மீக பெரியவர்கள் ஒவ்வொரு வகையான அந்த சூஃபி தரீகாக்களை ஒரு பிரிஞ்சு கிடக்கிறாங்க. சொன்னார், எல்லாரையும் ஒன்றிணைத்த பிறகுதான் அக்ஸாவை மீட்டெடுக்கும் போராட்டம்னார். எல்லா ஜமாத்தையும் ஒன்றுபடுத்தினார். அதான் அவருக்கு கிடைத்த முதல் வெற்றி. எல்லா முஸ்லீம்களையும் ஒன்றுபடுத்தினார். எல்லாரையும் ஒன்றுபடுத்திய பிறகு அக்ஸாவை மீட்டெடுத்தார். சில காலங்களில், சில போராட்டங்களில் பெரிய ரத்தம் சிந்தவில்லை, பெரிய ரத்தம் சிந்தல்ல, பல உயிர்களை பறிகொடுக்கல்ல, எந்த விதமான நட்டமும் இல்லாமல் உம்மத்தை ஒன்றுபடுத்தினார், அக்ஸாவை மீட்டெடுத்தார். அப்படியானால் இந்த உம்மத்துக்கான வெற்றி நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒன்றுபடலை தான் வலியுறுத்துவாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அணிவகுப்பு 2ன்னு சொல்லுவாங்க. போர்க்களத்தில் முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிற காட்சி இருக்குது, அதை அல்லாஹ் ரசிக்கிறான். தொழுகையில் முஸ்லிம்கள் அணிவகுத்து நிற்கிறாங்களே, அதை அல்லாஹ் ரசிக்கிறான். அதனால நீங்கள் மலக்குகள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அணிவகுத்து நிற்கும் போது நிற்பது போல நில்லுங்கள். மலக்குகள் எப்படி நிற்பாங்க? சேர்ந்து நிற்பாங்க, இடைவெளி இல்லாமல் நிற்பாங்க. நீங்களும் அப்படி நிற்காதீங்க. இடைவெளி விட்டால் கருப்பு ஆடுகள் உள்ளே வந்துடும் சொன்னாங்க. கருப்பு ஆடுன்னே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி பண்ணுவாங்க. கையில் ஒரு குச்சி வச்சுக்குவாங்க. நீங்கள் இப்படி தள்ளி நழுங்க, கொஞ்சம் முன்னால் ஒருத்தருடைய மார்பு தள்ளி நிற்குது, கொஞ்சம் பின்னால் போன்னு சொன்னாங்க. சஃப்பை சீராக்குவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு சஃப்புகளை சீராக்குங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செல்ஃபோனை அணைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாங்கன்னு சொல்லணும். அப்படி தான் சொல்லணும். ரெண்டையும் சேர்த்து தான், செல்ஃபோனை அணைத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கருணை காட்டுவானாக. ஏன்னா ஒரு சில நேரங்களில் பொறுமை இழந்துடுறோம். நானும் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களில் தொடர்ந்து அடித்தால் ஒரு ஓதக்கூடிய இமாம் என்ன தான் செய்ய முடியும்? இப்போ என்னன்னு சொல்ல வந்தேன், இந்த சஃப்பில் நிற்கிறோம் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒற்றுமை, எல்லாரும் நிற்கிறோம் இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதனால தான் அந்த சஃப்பாக நிற்கும் போது, இகாமத்து சொல்லும் போது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குற துவா அல்லாஹ்ட்ட கபூல் ஆகிடும். இனிமேல் எல்லாருமே சஃப்பில் நிற்கிற நேரத்தில்
இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு முன்னால 2 விஷயத்துக்காண்டி துவா செய்யுங்க. ஒன்று கஸாவுக்காக, 2வது இந்திய நிலைக்காக, நம்முடைய நிலைக்காக துவா செய்யுங்க. எல்லாரும் கவலைப்படும் போது அல்லாஹ்வுடைய அருட்கதவுகள் கண்டிப்பாக திறக்கும். அப்ப ஏன் இந்த சஃப்ல இடைவெளி விடாதீங்க. இடைவெளி விட்டீங்கன்னா உள்ளத்துல தாக்க வரும், உள்ளத்துல தாக்க வந்தா பிரிஞ்சிருவீங்கன்னு சொன்னாங்க. உம்மத்து இந்த ஐக்கியத்திற்கான காரணிகள் எங்க இருக்குது? ஒற்றுமைக்கான காரணம் எல்லாரும் தாங்க கருத்தை திணிக்க முடியாது. 2017 சென்னையில் ஒரு கல்லூரியில் ஒரு எல்லா கருத்தையும் அரவணைக்கும் விதமாக உம்மத்து கருத்து வேறுபாடுகளை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வச்சுருந்தாங்க. அப்போ அதில் நானும் கலந்து கொண்டேன். ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன். கருத்து வேறுபாடுகள் சஹாபாக்கள் காலத்தில் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு காலத்திலையும் இருவேறு கருத்துக்கள் இருக்கும். பெருமானாரே மார்க்க விஷயத்தில் 2 கருத்துக்களை சொல்றத அங்கீகரிப்பாங்க. ஒரு சஹாபி ஒரு கருத்து, இன்னொரு சஹாபி இன்னொரு கருத்து. உன் கருத்துப்படி நீ இரு, உன் கருத்துப்படி நீ இரு. இது எங்கிருந்து இருக்கு? பெருமானார் காலத்திலிருந்து இருக்கு. உதாரணம் சொன்னா பயான் மிக நீளமா போயிடும். அங்க இருந்து இருக்கு. அந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி 2 கருத்து இருப்பது தவறு இல்லை, 2 ஜமாத்தா இருப்பது தான் தவறு. 2 கருத்து இருப்பது தவறு இல்லை, 2 ஜமாத்தா இருக்காத. கருத்து 2ஆ இருக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. 2 கருத்துக்கு இருப்பது என்பது மனுஷன் அறிவாளிங்கிறதுக்கு அடையாளம். ஒரே கருத்து வர முடியாது, அது மனுஷன் முட்டாள்தனன்னு அர்த்தம். இந்த மார்க்கம் அறிவை ஊக்குவிக்கிற மார்க்கம். குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஆய்வு செய்கிற போது ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். நான் அதுக்கெல்லாம் ஃபுகஹாக்கள், ஒரு ஃபக்கீஹ் எப்படி ஆய்வு செய்கிறாரு ஒரு ஹதீஸை, இன்னொருத்தர் எப்படி ஆய்வு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உதாரணம் சொன்னால் அவ்வளோ உதாரணம் இருக்குது. அது ஆய்வாளர்கள் மாறுபட்ட கருத்துக்களை அப்படி விளங்குவாங்க, எடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு காலத்தில் இருக்கு. அப்படி ஒரு கூட்டம் வச்சாங்க. சரி, இன்றைக்கு அது தேவைதானே? ஏன்னா அப்போவே பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு, நாட்டில் பல பிரச்சனைகள், முத்தலாக் பிரச்சனைகள்லாம் இருக்குது. போனோம். அந்த சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் அவங்க மதுஹபுகளை பின்பற்றாத ஒரு இதுதான். சரி, ஒற்றுமைக்கு கூப்பிட்றாங்க போவோன்னு சொல்லி நிறைய உலமாக்கள் நம்ம தரப்பிலிருந்து வந்திருந்தாங்க. காலையிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. நம்ம தரப்பில் உலமாக்கள், அவங்க தரப்பு அறிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. சரி, ஒரு கருத்தொற்றுமைக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க பாதையில் இருங்கப்பா, உம்மத்து பொது பிரச்சனையில் ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மதியம் ஒருத்தர் மைக்கு பிடிக்கிறார். மைக்கு பிடித்து காலையிலிருந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம், மதியம் நல்லபடியாக சாப்பிட்டோம், இப்போ ஒற்றுமை எதில் இருக்குது? எல்லாம் மதுஹபுகளையெல்லாம் விட்டு போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கு வாங்க அப்படின்னு ஆரம்பித்தான். இதுக்காயா கூப்பிட்டனி? இதுக்கு கூப்பிட்றதுக்கு நாங்கள் இதான் இந்த உம்மத்துடைய பெரிய முசீபத்து. ஏன் கருத்துக்குவா ஒற்றுமை? அப்போ எல்லாருமே கடினமாக எதிர்த்து அவர் உட்கார்ந்துட்டார். கடினமான எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். உன் கருத்தை நீ வரவழைக்கிறதுக்கு, உன் கருத்துக்கு வர்றதுக்காக எங்களையெல்லாம் கூப்பிட்டீங்க, அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? சொல்ல வந்தது, இந்த உம்மத்து அப்படிதான் இருக்குது. அது சாத்தியம் இல்லை. அடுத்தவர் கருத்தை நான் ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஒரு கருத்து இருக்குது, நான் படித்த ஆசிரியர் பெருமக்கள், மஷாயிக்குகள், அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நான் அடுத்த கருத்தையும் மதிக்கிறேன். அடுத்தவர்கள் மீது எனக்கு மதிப்புண்டு. எல்லாருமே இப்படித்தான் ஒன்றுபட முடியுமே தவிர என் கருத்துக்கு எல்லாரும் வரணும்னு நினைச்சா அந்த ஒற்றுமை கியாமத்து நாள் வரைக்கும் வராது. அதை பெருசாக்குனா உம்மத்தை அடித்து கொண்டு சாக வேண்டியது தான். போது இந்த உம்மத்து கருத்து விட்டு பல வேறுபாடுகளால் ஒருவர் மற்றவரை தாக்கி, ஒருவர் மற்றவரை அடித்து கொண்டு எவ்வளவு பிரச்சனைகள். இந்த பிரச்சனை இருந்தால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வராது. இந்த உண்மையை விளங்குனாங்க ஸலாஹுத்தீன் அய்யூபி. உம்மத்தை முதல்ல ஒன்றுபடுத்து. அல்லாஹ்வும் ரசூலும் இந்த உம்மத்துக்கு வைக்கிற பேர் என்ன? உம்மத்து தான். குர்ஆன் உங்களுக்கு வைக்கிற பேர் என்ன? சம்மாக்குமுல் முஸ்லிமீன். வேற எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் அந்த பேர் வைக்கல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று பேர் வச்சிருக்கிறான். நீ யாரு? முஸ்லிம்னு சொல்லு. இஸ்லாத்தில் இனவாதம் இல்லை. சல்மான் பாரசி, அவர் பாரசீகத்திலிருந்து வந்தவர் இல்லையா? அரபுகள், சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்ன அரபுகள் இல்லையா? இஸ்லாத்தில் அரபி அஜமி எல்லாம் பாகுபாடு இல்லைன்னு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் கொஞ்சம் அவரை சீண்டுவாங்க. சல்மான் பாரசியை, உங்கள் குடும்பம் எது, உங்கள் அத்தா யாரெல்லாம் கேட்பாங்க. அவர் அழகா பதில் சொல்லுவார், ஆனால் இப்னுல் இஸ்லாம், நான் இஸ்லாத்துக்கு பிறந்த மகன்பார். நான் இஸ்லாத்து எப்போ? நான் முஸ்லீம், அவ்வளோதான். முஸ்லீம்ங்கிறத விட பெரிய பெருமை இருக்குதா? இஸ்லாம் என்கிற இதை விட எனக்கு வேற குடும்ப பெருமை இருக்குதா? இதுக்கு மேலே பெருமை இல்லைப்பா, நான் இஸ்லாத்துக்கு பிறந்த ஒன்பர். இன்னைக்கு எல்லா முஸ்லீம்களுமே
இந்த ஒரு அடிப்படை உண்மையை விளங்கி நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் என்ற கருத்துக்கு வந்து சின்ன சின்ன அர்த்தமற்ற கருத்து வேறுபாடுகளை எல்லாம் பெருசுபடுத்தாம இந்த உம்மத்து விட்டுட்டா போதும். நான் முன்னரே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கலாம். ஒரு ஹலீஃபாவுடைய காலத்தில் ஒரு முஸ்லீம் ஒருவர் கிறிஸ்தவராக மதம் மாறி போயிட்டார். இஸ்லாமிய நாட்டில் ஒருத்தர் மதம் மாறினா என்ன சட்டம்னா, முதல்ல அவரை கூப்பிட்டு விளக்கம் கேட்போம். நீங்கள் ஏன்பா மாறின, அவருக்கு என்ன ஐயங்களோ அந்த ஐயத்தை வந்து நாம தெளிவுபடுத்துவதற்கு ஒரு ஜமாத் இருப்பாங்க. ஏன்பா நீ மதம் மாறின, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. கேட்டு சந்தேகத்தை எல்லாம் தெளிவுபடுத்துவாங்க. அதை மீறி அவர் வந்து இல்லை எனக்கு திருப்தி இல்லை, நான் வேற மதம் மாறினது தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சில சட்டங்கள் அடுத்த நடவடிக்கைகள் இருக்குது. அது சட்ட நடவடிக்கை. இப்போ ஒருத்தர் கிறிஸ்தவராக மாறிட்டார். அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களே பெரிய அறிஞர்களாக இருந்தாங்க, பெரிய ஆளுங்களாக இருந்தாங்க. அப்போது இருந்த ஒரு அப்பாசிய ஹலீஃபா அவரை கூப்பிடுறார். ஏப்பா நீ கிறிஸ்தவத்துக்கு மாறினேன்னு கேட்குறாரு. இப்போ அவர் சொன்னார், ஆமாங்க, என்னங்க ஒரே குரான்ங்கிறீங்க, ஒரே நபிங்கிறீங்க, இந்த இமாம் ஒரு சட்டம் அந்த இமாம் ஒரு சட்டம், அப்போ முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு குரான் ஒரு நபினா ஆளுக்கு ஒரு சட்டம் சொல்கிறாங்களே, அது எப்படி, அதனால் நான் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த ஹலீஃபா சொன்னார், இதுதான் நீ வந்து கிறிஸ்தவத்துக்கு போனதுக்கான காரணம்னு சொன்னால், அப்படியானா நீ கிறிஸ்தவ மதத்தை தேர்ந்தெடுத்தது அதை விட கேவலமாச்சப்பா. ஏன்னா இங்கே கருத்து வேறுபாடு இருக்குது, ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, இதுதான் உனக்கு பிரச்சனையா சொல்லிட்டு சொன்னார். எப்பா நம்மள்கிட்ட கருத்து வேறுபாடு அல்லாஹ் யார் என்பதில் கிடையாது. அல்லாஹ் யாருங்கிறதுல முஸ்லீம்கள்கிட்ட கருத்து வேறுபாடாங்க இருக்குது. ஒரே கருத்து தான், எல்லாம் அல்லாஹ் ரப்பு ஒருத்தன் தான், அதில் யாரும் சண்டை போடுறதில்லை. நபி யாரு அத்தனை முஸ்லீம்களும் சொல்லுவோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லை. வேதம் எது குர்ஆன், இதில் கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லை. எல்லா முஸ்லீம்களும் ஒரு அல்லாஹ் தான், ஒரு நபி தான், ஒரு குர்ஆன் தான், ஒரு ஹதீஸ் தான்ப்பா. நமக்கிடையிலே கருத்து வேறுபாடு குர்ஆனில் மாறுபட்ட குர்ஆன்லாம் கிடையாது. ஹனஃபிக்கு ஒரு குர்ஆன், ஷாஃபிக்கு ஒரு குர்ஆன்லாம் கிடையாது. எல்லாம் ஒரே குர்ஆன் தான் வச்சுருப்போம். அந்த குர்ஆனுடைய விளக்கத்தில் ரெண்டு கருத்து. ஹதீஸ் ஒன்று தான், ஷாஃபி ஹனஃபி எல்லாருக்கும். அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் ரெண்டு கருத்து. இதாம்பா நம்முடைய பிரச்சனை. ஆனால் நீ எந்த மதத்துக்கு போனியோ அங்கே கடவுள் யாருங்கிறதுலே பிரச்சனை இருக்குதுப்பா. கடவுள் ஒருத்தனா மூணு பேரா, அதிலே பிரச்சனை இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளா, கடவுளுடைய மகனா, மூன்று கடவுள்களில் மூணாவது கடவுளா, அதிலே பிரச்சனை இருக்குது. நீ இங்க பிரச்சனை இருக்குன்னு அங்க போனியே, அங்க கடவுள்லே பிரச்சனை இருக்குதுன்னாரு. அவனுக்கு அப்படியே மண்டையில் பட்டுன்னு ஏறிடுச்சு. இப்போதான் உடனே அவன் சொன்னான், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன ஈசா ரசூலுல்லாஹ், ஈசா அல்லாஹ்வுடைய தூதர் தான், வ அஷ்ஹது அன்னக கலீஃபத்துல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய கலீஃபா தான் நீங்க அப்படின்ட்டார். முஸ்லீம் ஆகிட்டார். புரியுங்களா கருத்து வேறுபாட்டை என்னன்னு சிம்பிளாக சொல்லி கொடுத்தான். கருத்து வேறுபாடு ஆரம்பத்திலிருந்து இருக்குது. இமாமாக நான் தொழு வைக்கிறேன், பின்னால் நிற்கிறீங்க, நீங்கள் ஃபாத்தியா ஓதணுமா ஓதக்கூடாதா, ரெண்டு கருத்து இருந்துச்சு. ஒரு இமாம் ஓதணும், ஒரு இமாம் ஓதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தாபியிட்ட போய் அவருடைய மாணவர் கேட்குறாரு, நான் ஓதட்டுமா ஓத வேண்டாமா? அவங்க சொன்னாங்க, நீ ஓதுவதை தேர்ந்தெடுத்தால் சில சஹாபாக்கள் ஓதி இருக்கிறாங்க, அதுவும் சரிதான். ஓதாமல் நிற்கிற அமைதியாக இருப்பதை தேர்ந்தெடுத்தால் சஹாபாக்கள்ல சிலர் ஓதல்ல, அதுவும் சரிதான். இதெல்லாம் ரெண்டு கருத்து அன்னையிலிருந்து இருக்குது, கியாமத் வரைக்கும் இருக்கும். அது ஒன்றுபடாது, அதில் ஒற்றுமை வராது. ஒற்றுமை என்பது நான் சொன்ன அடிப்படை, ஒரு அல்லாஹ் தான், ஒரு நபி தான், ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். இந்த பேர் முஸ்லிம் என்கிற ஒரு பேர் தான் நம்மை ஒன்றுபடுத்துமே தவிர ஜமாத்துகள் ஆளுக்கு ஒரு பேர். எத்தனை ஜமாத்து பிரிவினை என்று போய் தமிழ்நாடு தௌஹீது ஜமாத்துன்னு வச்சான், இந்திய தௌஹீது ஜமாத்துன்னு வச்சான், சரிங்களா? இப்போ என்னமோ தேசிய தௌஹீது, இன்னும் புது புது தௌஹீதுகள். தௌஹீதுனாலே ஒன்று, ஆனால் தௌஹீது இப்போ 10 போய் கிடக்கு. தௌஹீதுனாலே ஒன்று தான், அது 10 போய் கிடக்கு. அருமையானவர்களே, இந்த உம்மத்து இப்படி நாட்டில் நடக்கிற இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் மார்க்கத்தினுடைய உட்பிரிவுகளில் சண்டை போட்டால் அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தை நாம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே அல்லாஹ்வுடைய நுஸ்ரத்தை பெறுவதற்கு, உதவியை பெறுவதற்கான அல்லாஹ் ஒரு நியதி வச்சிருக்கிறான். இந்த உம்மத்து உள்ளங்களால் ஒன்றுபடணும். உம்மத்துக்கு யாருக்கு ஒன்று நடந்தாலும் உம்மத்துடைய உள்ளங்கள் எல்லாம் வலிக்கணும். இந்த உம்மத்து ஒரு கட்டடத்தை போலன்னு சொல்லுவாங்க. கட்டடம் செதஞ்சா உரிமையாளர் தானே கவலைப்படணும். இஸ்லாம்ங்கிற கட்டடம் சிதைக்கப்படுது, இதை பற்றி யூதர்களாக கவலைப்படுவாங்க, கிறிஸ்தவர்களாக கவலைப்படுவாங்க, அல்லது நமக்காக இந்த அரசாங்கங்களாக கவலைப்படும். நம்ம தான் சீராக்கணும். ஒரு உடல் மாதிரி தான். உடல்ல
காலில் முள் குத்துச்சுன்னு சொன்னால் அந்த முள் குத்தின இடத்த கை அப்படியே தடவி கொடுக்குது, கண் அந்த இடத்த பரிவோடு பார்க்குது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து ஒரு உடலை போல, உடல்ல ஒரு இடத்துல வலி வந்தா உடம்பு முழுவதுமே அந்த வலியில பங்கெடுப்பது போல, உலகத்தில் எங்க முஸ்லிமுக்கு ஒன்றுனாலும் உம்மத்துடைய உள்ளங்கள் அள வேண்டும், உம்மத்துடைய உள்ளங்கள் வருந்தணும். அந்த நிலை என்றைக்கு வருதோ அல்லாஹுடைய உதவியும் இந்த உம்மத்திற்கு வரும். அல்லாஹுடைய வாக்குறுதி ஒரு நாளும் பொய்யாகாது. எனவே அருமையானவர்களே, வக்ஃப் திருத்த சட்டம், அது சம்பந்தமான போராட்டங்கள், பல்வேறு குறிப்புகள் எல்லாம் அதை பற்றி தான் போட்டிருந்தாங்க. வக்ஃபை பற்றி நானே பல முறை பேசியிருக்கிறேன். வக்ஃப் என்பது எவ்வளோ உன்னதமானது. எல்லா மக்களும் பயன்பெறுவதற்காக முஸ்லிம்கள் வக்ஃப் செஞ்சாங்க, விலங்குகளுடைய பயன்பாட்டிற்காக வக்ஃப் செஞ்சாங்க. முஸ்லிம்கள் மாதிரி உலகத்திற்கு அறக்கொடைகளை தானமாக வழங்கிய ஒரு சமூகம் உலகத்தில் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த உம்மத்து தாராளமாக நன்கொடைகளை அள்ளி கொடுத்த ஒரு சமுதாயம். அதுக்கு நமக்கு இன்னைக்கு பிரச்சனை வருது. ஒரு விஷயத்தை நான் சொல்லவா வேண்டாமான்னு எனக்கு ஒரு தயக்கம்தான். இதற்கு முந்தைய சந்தர்ப்பங்களில் இந்த அரசு சில சட்டங்களை நமக்கு எதிராக கொண்டு வந்த போது அப்போ உள்ள எந்த அளவுக்கு வலிச்சதோ இந்த விஷயத்தில் உள்ள அந்த அளவுக்கு வலிக்க மறுக்குது. என்ன காரணம்னா, இவ்வளவு லட்சம் சொத்து இருந்து இந்த உம்மத்து என்ன பயன்பெற்றதுங்கிற ஒரு கேள்வி வருது. இவ்வளவு லட்சம் சொத்து இப்போதான் நமக்கே அதெல்லாம் தெரியுது. இந்த உம்மத்தில் ஒரு ஏழை கூட இருக்க முடியாது இந்த சொத்துக்கள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டிருந்தான். எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய அக்கிரமம் நடந்திருக்குது. இவர்களுடைய நோக்கம் வேற, அது நமக்கு தெரியுது. இதையெல்லாம் இந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க இவர்கள் திட்டம் போடுறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் அபகரித்து வச்சிருந்தது யாரு? இந்த சொத்துக்களை யார் பறிச்சாங்க? எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனாலும் இந்த சட்ட நடைமுறைக்கு வந்துச்சுன்னா பேராபத்து தான். நம்முடைய மஸ்ஜிதுகள், மதரசாக்கள் எல்லாமே ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான். அதனால தான் நாடு முழுக்க வட இந்தியாவிலையும் ஜமியத் உலமா சார்பாக பெரிய ஆர்ப்பாட்டங்கள், முஸ்லீம் பெர்சனல்லா போர்டு எல்லாமே சேர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்ய சொல்கிறாங்க. மாநில ஜமாத்துல் உலமாவும் வரக்கூடிய 13ஆம் தேதி எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலேயும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க. கண்டன ஆர்ப்பாட்டங்களில் சில மணி நேரங்களில் சில கருத்துக்கள் சில முழக்கங்களோடு முடிஞ்சிடும். நான் சொன்னது போல அந்த சில மணி நேர ஆர்ப்பாட்டங்கள் நிரந்தர தீர்வு பெற்றுத்தராது. எதிர்ப்பை பதிவு செய்யணும். நம்மால் நம்முடைய நாட்டில் அனுமதி அளிக்கப்பட்ட ஜனநாயக வழிமுறையில் நாம் எதிர்ப்புகளை பதிவு செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் கூட்டத்துக்கு போயிட்டு வந்ததோடு எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கக்கூடாது. ஒரு நிரந்தர தீர்வு என்ன இல்லையா? நிரந்தர தீர்வு ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு நீண்ட கால திட்டம் தீட்டினாங்க. அந்த சூழ்ச்சியை நாம் விளங்கி இருக்கிறோமா? நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். மௌலானா அபுல் ஹசன் அலி நதீவி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த நாட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க இறந்தது 1999. இப்போ இறந்து 26 வருடங்கள் ஆயிடுச்சு. அவங்க ஒஃபாத்தாகி அவங்க ஆட்சி செய்த காலத்தில் அன்னைக்கே சொன்னாங்க இந்தியா ஸ்பெயின் ஆக போகுது. நம்ம அன்னைக்கு சுதாரிச்சிருந்து அன்னைக்கே அரசியல் தீர்வுகளை கண்டிருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? மௌலானாவுடைய ஒரே ஒரு விஷயத்தை நான் படிக்கிறேன். நீங்கள் அவங்க சொன்ன காலம் எது, இன்னைக்கு இந்தியா எப்படி இருக்குது? அப்படி ஆனால் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன வார்த்தைங்கிறத பாருங்க. இப்போ அல்லாஹ் நல்லடியார்களை கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் உதிக்க செஞ்சிருக்கிறான். அவங்களுடைய ஞானத்தில் உதிச்சிருக்கு இந்தியா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி. இப்போ அப்படிலாம் அன்னைக்கு நாம் நினச்சிருந்தா அன்னைக்கு முடிவெடுத்த இப்படி வந்திருப்போமா? கண்டுக்கல்ல. அந்த மாதிரிலாம் சொன்னப்போ பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா? ஹஜ்ரத் அவங்க சொல்கிற வார்த்தையை பாருங்க. இந்திய இஸ்லாமிய சமூகம் அன்றைக்கு அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்திய இஸ்லாமிய சமூகம் இதற்கு முன் சந்திக்காத மிகவும் பாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு ஹஜ்ரத் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நீங்களாம் நம்பியிருக்கவே மாட்டீங்க. காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, என்னங்க பிரச்சனை, ஆர்எஸ்எஸ் தான், அது எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க அப்போது. ஆனால் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு தெரியும். சொன்னாங்க வலதுசாரிகள்னால் இந்த மதவாதிகளுக்கு பேர் தான் வலதுசாரிகள் இந்திய திருநாட்டை ஸ்பெயினாக்க முயலுகிறார்கள். அதாவது முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், முஸ்லீமாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் இருக்கணும், முஸ்லீமாக இருக்கக்கூடாது. முஸ்லிம்கள் தங்களுக்குரிய உரிமைகள் அடையாள விழுமங்களை பின்பற்றக்கூடாது. இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை பின்பற்ற வாய்ப்பளிக்கப்படாது. முஸ்லிம்கள் நடை, உடை, கலாச்சாரம், மொழி போன்ற தனித்துவ சிறப்புகளை விட்டும் தடுக்கப்பட வேண்டும். இதனால் முஸ்லிம்கள் முஸ்லீமாக வாழ இயலாது.
இந்த குழப்பத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மிக பெரும் பொறுப்பு உலமாக்களையே சாரும். ஜும்மா பயான், ஈது பெருநாட்கள் பயான், சுப நிகழ்ச்சிகள், நிக்காஹுடைய மஜ்லிஸுகளில் இந்த விஷயத்தை பயான் செய்யுங்கள். நாம் நமது தனித்துவ சிறப்போடு இருக்க வேண்டும். நாம் நமது உரிமைகளில் ஒன்றை கூட விட்டு தரக்கூடாது. நமது கீழாடை கரண்டை காலுக்கு கீழ் இருப்பதற்கும், தாடியை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் என்ற நிலைக்கும் வரக்கூடாது. நாம் முழுமையாக ஷரியத்தை பின்பற்ற வேண்டும். எல்லா நிலையிலும் ஷரியத்தை நிலைநாட்ட வேண்டும். நமது பாடத்திட்டம் ஷரியத்தாக இருக்க வேண்டும். நாம் நமது பிள்ளைகளுக்கு ஏகத்துவத்தை கற்பிக்க வேண்டும். உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய காலத்தின் மிக பெரும் சூழ்ச்சி ஒரே கலாச்சாரம். ஹஜ்ரத் சொல்லி 50 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு மோடி அதான் சொல்றார், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம். இதுதான் இந்தியாவில், அதாவது இந்தியாவில் ஒரே கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே உள்ள பெரிய சூழ்ச்சி. இங்கு நமது தனித்துவத்தோடு இருக்க வேண்டும். நாம் நம்பிக்கை வைப்போம். இந்திய திருநாட்டின் ஆட்சியை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னால் ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் போடுறான் உள்ளத்தில் என்ன நடக்கும்னு சொல்லி. அவங்க அன்னைக்கே சொன்ன நேரத்தில் இதற்கான தீர்வுகளை கண்டிருந்தா இந்த நிலையை நாம் அடைஞ்சிருக்க மாட்டோம். அருமையானவர்களே, எனவே நடக்குமான்னு மட்டும் யோசிக்காதீங்க. எல்லாத்தையும் செஞ்சுருவான். நமக்கு விழிப்புணர்வு வேண்டும், ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும். அது வரைக்கும் எல்லாருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பும்போது அல்லாஹ்ட்ட என்ன கெஞ்சினாங்களோ அந்த வார்த்தைகளை நாமும் அனுப்புகிறோம். அதை அல்லாஹ்ட்ட கேட்டு கெஞ்சுங்க. அல்லாஹ் நாங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறோம், எந்த விதமான உபாயங்கள் தந்திரங்கள் தெரியாதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நீயே எங்களை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வை தவிர நமக்கு எந்த விதமான வழியும் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சதிகாரர்கள் சூழ்ச்சியாளர்களிடமிருந்து நம்மையும் நமது நாட்டையும் பாதுகாப்பானாக. எல்லா வகையிலும் நம்முடைய தனித்துவ இஸ்லாமிய அடையாளத்தோடு கியாம நாள் வரை கண்ணியத்தோடு வாழச் செய்வானாக. நமக்கிடையிலே அல்லாஹ் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.